எலெக்ஷன் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திமுகவா இருக்கட்டும், அதிமுக, நாம் தமிழர் கட்சின்னு எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே பரபரப்பா இருக்காங்க. யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பயங்கரமான சர்ச்சைகள், இந்த மாதிரி அரசியல் களமே ஒரு மாதிரி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா தமிழக வெற்றி கழகம் சார்பா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. கடைசியா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து நடத்தினாங்க. அதுக்கப்புறமா அவர் எங்க போனாரு அப்படின்னே தெரியல. ஆனா அதை தாண்டி நிறைய ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியா மார்ச் 28ஆம் தேதி, அதுவும் ஒரே நாள்ல 5 இடத்துல வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதுல முதல் இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர் தான். அங்கதான் வந்துட்டு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து நிக்க போறாங்க. அங்க விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பேச போறாங்க. இங்க வந்து 10ல இருந்து 1 மணி வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை வந்து அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவரு நிக்க போற தொகுதியா, சோ அதனால அந்த மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை பேசணும். அங்க மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் எடுத்து பேசினா மட்டும்தான் அந்த தொகுதியில அவர் வந்து ஜெயிக்க முடியும். இப்போ ரீசெண்டா சேகர் பாபு அவர்கள்ட்ட வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியில நிக்கிறாங்களே, அதுனால திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, இந்த முறையும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க.